உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். அக்டோபர் 2 காந்தியடிகள் பிறந்த நாளை முன்னிட்டு மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்த முடிவு செய்துள்ளதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். பட்டியலின சமூகத்தின் இடஒதுக்கீடு உரிமையை நசுக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்தும் பட்டியலின சமூகத்தின் இடஒதுக்கீட்டு அளவை அவர்களது மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒதுக்கீட வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உச்சநீதிமன்றத்தின் உள்ஒதுக்கீடு தீர்ப்பில் கிருமிலேயர் வரையறையை திணிக்கும் திட்டத்தை எதிர்த்து ஒன்றிய அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும். அரசு பணிகளில் காலியாக உள்ள பின்னடைவு பணியிடங்களை தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார், விசிக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன், எஸ் பாலாஜி, பனையூர் மு பாபு, துணை பொதுச் செயலாளர்கள் வன்னியரசு, எழில் கரோலின், முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு, தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், தமிழர் எழுச்சி நாளில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு முன்மொழிவதுண்டு. கடந்த முறை சமூக நீதி, சமூகங்களின் ஒற்றுமை என்ற கருப்பொருளையும் இந்த ஆண்டு மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு என்ற பெயரில் கருப்பொருளை மையமாக கொண்டு முன்மொழிய உள்ளோம் என தெரிவித்தார். இதற்கு முன்பு வள்ளுவர் கோட்டத்தில் விஷச்சாராயத்திற்கு எதிராக நடத்திய போராட்டத்தின் போது மது ஒழிப்பு மகளிர் மாநாடு செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் பிறந்தநாள் அன்று நடத்தப்போவதாக அறிவித்திருந்தோம். ஆனால் தற்போது அக்டோபர் 2 காந்தியடிகள் பிறந்தநாள் அன்று நடத்தப்போவதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். வருகிற ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள் நாடெங்கிலும் கருப்பொருள் ஒன்றை மையமாக கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்டு வருகிறது. சென்னையிலும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாளை ஒட்டி நாம் ஒரு கருப்பொருளை முன்மொழிவதுண்டு. கடந்த முறை சமூக நீதி, சமூகங்களின் ஒற்றுமை என்ற கருப்பொருள். அதற்கு முன்னதாக பனைவிதை ஊன்றுதல் என்பதை ஒரு கருப்பொருளாக முன்னெடுத்து ஓராண்டு காலத்திற்கு மேலாக அதை வெற்றிகரமாக செய்து முடித்தோம். அதைப்போல இந்த ஆண்டு என்ன கருப்பொருள் என்றால் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். அதை ஒட்டி தமிழ்நாடு தழுவிய அளவில் மண்டல வாரியாக நான் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறேன். இதே இடத்தில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது கள்ளக்குறிச்சி நச்சு சாராய பலிகளை கண்டித்து நாம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்துவோம், செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்த நாளில் நடத்துவோம் என்று நான் அறிவிப்பு செய்தேன்.
2 நாட்களுக்கு முன்பு நான் முகநூலில் நேரலையில் பேசுகிற போது அதிலே ஒரு திருத்தம் செய்து செப்டம்பர் 17க்கு பதிலாக அக்டோபர் 2 காந்தியடிகளுடைய பிறந்த நாளை மாநாடு நடத்துகிற நாளாக நாம் குறிப்போம் என்று அந்த அறிவிப்பை செய்தேன். காந்தியடிகளோடு நமக்கு பல கருத்தியல் முரண்கள் உண்டு என்றாலும் மதசார்பின்மை, மது ஒழிப்பு போன்றவற்றில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியலோடு உடன்படக்கூடியவர்தான் காந்தியடிகள். ஆகவே நமக்கு அதிலே எந்த நெருடலும் இல்லை. போதிய கால அவகாசம் தேவைப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு, மண்டல வாரியாக உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு. இந்த மாநாட்டுக்கு பிறகு கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் சில மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும் என்று நான் அறிவித்தது இப்போது மாவட்ட செயலாளர்களாக இருக்கிற தோழர்களுக்கு சற்று அதிர்ச்சி. அவர்கள் அப்படியே இருக்க போகிறார்கள். அவர்களோடு கூடுதலாக சிலரை நாம் நியமிக்கப் போகிறோம். முறையாக சரியாக பணியாற்றாதவர்களை அடையாளம் காண்பதும் தவிர்க்க முடியாததுதான். ஓராண்டு காலத்தில் எந்த பணியும் செய்யாதவரை தொடர்ந்து வைத்திருக்க முடியாது. இன்னும் பல மாவட்டங்களில் தமிழர் எழுச்சி நாடுக்கான மாவட்ட செயற்குழு கூட்டங்களை கூட நடத்தாமல் இருக்கிறார்கள். சுவரெழுத்து விளம்பரங்கள் கூட இன்னும் தொடங்கவில்லை. ஆகவே அருமை தோழர்களே, ஆகஸ்ட் 16 சென்னையில் வழக்கம் போல காமராஜர் அரங்கிலே தமிழர் எழுச்சி நாள் ஒருங்கிணைக்கப்படுகிறது. 17ஆம் தேதி மக்களை சந்திப்போம். அன்றைக்கு எந்த நிகழ்ச்சியும் இருக்காது. ஆனால் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் விழுப்புரத்திலே 17ஆம் தேதி மாலை தமிழர் எழுச்சி நாள், அங்கீகார வெற்றி விழா, 200 சவரன் பொற்காசுகள் வழங்குகிற விழா என்று முப்பெரும் விழாவாக தோழர் ரவிக்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் முன்னின்று ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். ஆகவே 16ஆம் தேதி சென்னை காமராஜர் அரங்கிலே நடைபெறுகிற தமிழர் எழுச்சி நாள் நிகழ்வில் வழக்கம் போல இசை நிகழ்ச்சி உண்டு. 3 மணிக்கெல்லாம் அது தொடங்கும். அதன் பின்னர் பட்டிமன்றம் நிகழ்வு, கவியரங்க நிகழ்வு, வாழ்த்தரங்க நிகழ்வு என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் இரவு 12 மணி வரையிலும் நடைபெற உள்ளது. தமிழகம் தழுவிய அளவில் இயக்கத்தின் முன்னோடிகள் அனைவரும் தவறாமல் அந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன். காமராஜர் அரங்கில் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்படுகிறது என்பதை ஒரு அறிவிப்பாக செய்ய விரும்புகிறேன். மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு, இது மிகவும் உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனை. இதை தொடுவதற்கு பலரும் தயக்கம் காட்டுகிற ஒரு சூழல் இந்த நேரம். பலர் பேசி பார்த்து ஓய்ந்து போய்விட்டார்கள். ஓரிரு மாநிலங்களை தவிர இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் அரசே மதுபான வியாபாரத்தை நடத்துகிறது என்பதை நாம் அறிவோம். ஆனாலும் கூட இளம் தலைமுறையினர் இதனால் கடுமையாக பாழாகி வருகிற சூழலில் மனித வளமே பாழாகிக் கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதும், தேசிய அளவிலான ஒரு கொள்கை நிலைப்பாட்டை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதும் சமூக பொறுப்புள்ள ஒவ்வொருவரின் கடமையாகும். அதனால் இது விடுதலை சிறுத்தைகளின் கடமையாகவும் இருக்கிறது. எனவே அருமை தோழர்களே,
இந்த மாநாட்டுக்கும் இப்போதே நீங்கள் தயாராக வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறித்து எனக்கு முன்னர் நம்முடைய கட்சியின் முன்னணி தலைவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள். முன்னணி தலைவர்கள் ஏராளமானோர் மேடையிலே இருக்கிறார்கள். எல்லோரும் பேச வேண்டும். வழக்கம் போல நேரமின்மை. உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறிப்பாக 2 விஷயங்களை பேசுகிறது. அது குறித்து உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இயக்கத்தின் தலைவர் என்கிற முறையில் என்னுடைய கடமை. நம்முடைய தோழர்கள் அதில் ஒரு தெளிவாக இருக்க வேண்டும். யாரும் எப்படியும் அவரவர் புரிதல்களில் இருந்து கருத்துக்கள் சொல்லட்டும், விமர்சிக்கட்டும். நம்மை பொறுத்தவரையில் நாம் ஆதரித்து தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்து அது 15 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதை பாதிக்கவும் செய்ய முடியாது. அதிலே விவாதிப்பதற்கு எதுவும் கிடையாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுகிறது? நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் அங்குள்ள சில தலைவர்களை ஏன் சந்தித்தோம்? மறுசீராய்வு உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட வேண்டும் என்று ஏன் கோருகிறோம்? இது உள்ஒதுக்கீட்டுக்கு எதிரானதா என்ற கேள்வி எழுகிறது. அதிலே நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் உள்ஒதுக்கீடு தொடர்பாக நடைபெற்ற வழக்கு அது. ஆகவே இந்த தீர்ப்பு உள்ஒதுக்கீடு தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு. ஆனால் அதற்குள்ளே இருக்கிற உள்குத்து என்பதுதான் முக்கியமானது. அதை புரிந்து கொள்வதில் தான் இங்கே சிக்கல்கள் இருக்கின்றன. பட்டியல் சமூகத்தினரை, பழங்குடி சமூகத்தினரை ஒருங்கிணைப்பது, அவர்களின் எண்ணிக்கை பலத்தை வலுப்படுத்துவது, பெருக்குவது புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவுகளில் ஒன்று. அவருடைய கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்தியாவில் உள்ள ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிகளை அவர் பட்டியல்படுத்தி அதை அரசமைப்பு சட்டத்திலே ஒரு தொகுப்பாக இணைக்கிறார். அதனால்தான் அது பட்டியல் சாதிகள் அல்லது அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் என்று அழைக்கப்படுகிறது. ஓபிசிக்கும் கூட பட்டியல் உண்டு. பட்டியல்படுத்தவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான். ஓபிசி மட்டும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. அரசமைப்பு சட்டத்தில் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாசஸ் என்று பொதுவாக சொல்லுகிறார், சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு என்ன பொருள் என்றால் சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பின்தங்கியவர்கள், அப்படிதான் பொருள். அது எஸ்சி எஸ்டியும் குறிக்கும், ஓபிசியும் குறிக்கும். அதனாலதான் அவங்களுக்கு ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸ். ஏன்னா எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் ஆர் பேக்வர்ட் கிளாஸஸ். அவங்க தான் பேக்வர்ட் கிளாஸ் ஒரிஜினலி. ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான் ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ். மற்றவர்களும் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டா இருப்பதனால் அதர் பேக்வர்ட் கிளாஸ். இங்க தமிழ்நாட்டு அதை ஓபிசி சொல்றதில்ல, பிசி எம்பிசி என்று கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க, அதை பிரிச்சுட்டாங்க. உச்சநீதிமன்றம் 2 விஷயங்களை பேசுகிறது. மேலோட்டமாக பார்த்தால் உள்ஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறது என்று மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது 2 விஷயங்களை பேசுகிறது. ஒன்று, மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்திக் கொள்ளலாம். அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டையும் பங்கீட்டு தரலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற பட்டியல் சமூகத்தினரை கேட்டகரைசேஷன் செய்வதற்கு, அதாவது தொகுதி தொகுதியாக, பகுதி பகுதியாக அல்ல, தொகுதி தொகுதியாக, ஏ குரூப், பி குரூப், சி குரூப் வகைப்படுத்துவது.
அந்த அதிகாரம் மாநில அரசுகளுக்கு வழங்கப்படுகிறது. நீலமலை கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் தனியார் தங்கும் விடுதியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுதாகர் தலைமையில் நடைபெற்றது. செயற்குழு கூட்டத்தில் வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளில் மாவட்டம் முழுவதும் கட்சியின் கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள், ரத்த தான முகாம், மதுபோதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கோவை நீலகிரி மாவட்ட செயலாளர் குடியரசு, மண்டல துணை செயலாளர் மன்னரசன், முன்னாள் மாவட்ட செயலாளர் சகாதேவன், நீலமலை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜேந்திர பிரபு, கல்வி பொருளாதார மாவட்ட செயலாளர் பத்மநாபன், ஒன்றிய செயலாளர்கள் பாபு, பெரியசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழருடைய 62வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகின்ற வகையிலும் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறுகின்ற மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்தும் நீலமலை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பாக, கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இன்றைக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதிலே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கும் விதமாக இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கும் தலைவருடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்குமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நீலமலையில் வாழக்கூடிய, காலனி பகுதியில் வாழக்கூடிய பட்டியல் மக்களுடைய வீடுகளுக்கு செல்கின்ற பாதைகளை பழுதடைந்து அங்கே நடக்க முடியாத சூழல் இருக்கிறது. அதனை சீர்திருத்துகின்ற வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நீலமலை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னணி நிர்வாகிகள் சந்தித்து கோரிக்கை மனு கொடுப்பது என்றும், அந்த கோரிக்கை மனுவினை ஏற்று சரி செய்யப்படவில்லை என்று சொன்னால் போராட்டம் அறிவிப்பது என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வருகின்ற செப்டம்பர் 17 தலைவருடைய பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக, ஆகஸ்ட் 17 தலைவருடைய பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடுவது என்றும், அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டில் பெருமளவில் பெண்களை திரட்டிக் கொண்டு அந்த மாநாட்டை சிறப்பிப்பது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே உள்ள சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் ஆதி திராவிடர் மக்கள் வசித்து வரும் பகுதியில் அந்த கிராமத்தை சேர்ந்த ஆதிக்க சாதியினர் தீண்டாமை சுவர் எழுப்பியுள்ளனர். இந்த தீண்டாமை சுவரை மாவட்ட நிர்வாகம் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சங்கரலிங்கபுரம் கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் ஆதி திராவிட மக்கள் பயன்படுத்தி வந்த சுமார் 60 சென்ட் அரசு புறம்போக்கு இடத்தை தற்போது அந்த கிராமத்தை சேர்ந்த ஆதிக்க சாதியினர் சிலர் வருவாய்த்துறை பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் துணையுடன் போலியாக தங்கள் பெயருக்கு மாற்றியுள்ளனர். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் ஒருங்கிணைப்பில் மாவட்ட செயலாளர் கோவில்பட்டி முருகன், ஆட்டோ கணேசன், திருச்செந்தூர் டெலைட்டா ரவி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மேற்கு மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 10 வரை மது ஒழிப்பு பிரச்சாரம் நடைபெறுகிறது. இதனையொட்டி தேனி திண்டுக்கல் மண்டல துணை செயலாளர் சுருளி, சின்னமனூர் ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன் தலைமையில் துண்டறிக்கைகளை ஒவ்வொரு முகாம் பகுதிகளில் மகளிர்களை சந்தித்து விநியோகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் கம்பம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முருகேசன், முத்துமாணிக்கம், ஷாம்வளவன், கல்யாணசுந்தரம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சங்கரன் கோவிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவட்ட செயற்குழு கூட்டம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் கக்கன் நகரில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தை கட்சியின் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவலவன் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளில் சங்கரன் கோவில் தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் விடுதலை சிறுத்தை கம்பத்திற்கு கொடியேற்றி அரசு மருத்துவமனையில் ரத்த தான முகாமும் நடத்த வேண்டும், வருகின்ற மகளிர் மது ஒழிப்பு மாநாடு குறித்து முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் ஆற்றல் அரசு மற்றும் மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன், குழந்தை வளவன், பேர் மைதீன், ஜெரால்ட், முத்துராஜ், திருமாசுந்தர், ஜோக்கின், சிவகுமார், லூர்தன், குட்டி வளவன், தினேஷ் உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு எழும்பூர் சட்டமன்ற தொகுதி 61வது வட்டத்தில் அமைந்துள்ள சென்னை மாநகராட்சி மனநலம் பாதிக்கப்பட்ட காப்பகத்தில் வட்ட செயலாளர் புதுப்பேட்டை அப்பு தலைமையில் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்டத்தின் செயலாளர் சேத்பட் இளங்கோ கலந்து கொண்டு சிற்றுண்டிகளை வழங்கினார். இதில் விஜயகுமார், சகாயநாதன், ரபியுல்லா, திலீப் குமார், ஜெயவேல், மாறன், யுவராஜ், அரவிந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியின் வடக்கு மாவட்டத்தின் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியின் 61வது வட்டத்தில் அந்த வட்டத்தின் செயலாளர் அன்புக்கினிய தம்பி, என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற பாசத்துக்குரிய தம்பி புதுப்பேட்டை அப்பு அவருடைய தலைமையில் தமிழர் எழுச்சி நாளை கொண்டாடும் வகையில் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக தொடர்ந்து இன்றோடு 13 நாட்கள் அண்ணன் திருமாவுடைய பிறந்தநாளை கொண்டாடி வருகிறோம். அதன் அடிப்படையில் 61வது வட்டத்தின் செயலாளர் அருமை தம்பி அப்பு புதுப்பேட்டை அப்பு அவருடைய தலைமையில் புதுப்பேட்டை பகுதியில் சென்னை மாநகராட்சியினுடைய கட்டிடத்தில் அமைந்துள்ள மனநலம் பாதிக்கப்பட்ட காப்பகத்தில் இங்கிருக்கிற பெண்களுக்கு அனைவருக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அவருடைய ஆயுள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சிற்றுண்டி வழங்கிய போது அவருக்கு இங்கிருக்கிற பெண்கள் அனைவரும் இறைவனை பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்தனை செய்கிற போது அண்ணன் திருமா அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு நல்ல மனநலம் பெற்று ஏழை எளிய பொதுமக்களுக்கு மனிதநேயத்தோடு சமூக நீதியை பெற்றுத்தர வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த நாயுடுமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயற்குழு கூட்டம் திருவண்ணாமலை மைய மாவட்ட செயலாளர் ப. வளர்மதி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மண்டல செயலாளர் செல்வம், முதன்மை செயலாளர் ஏ.சி. பாவரசு, முன்னாள் மாவட்ட செயலாளர் அம்பேத் வளவன், மண்டல துணை செயலாளர் மேதா ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் இளையவளவன், பழனிசாமி, தமிழரசன், அன்னக்கிளி, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணைத் தலைவர் ராஜகோபால், சிற்றரசு, மாவட்ட துணை செயலாளர் ராஜேந்திரன், மாநில துணை செயலாளர்கள் சின்னப்பையன், ரமேஷ், நாகராஜன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சங்கத்தமிழன், மகளிரணி சார்பில் செல்வி, சௌந்தர்யா உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை, கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மற்றும் மூத்த முன்னோடிகளும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகம் வருவாய்த்துறையின் மெத்தன போக்கை கண்டித்து இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எஸ்டிபிஐ கட்சி, எஃப்ஐடியு தமிழ்நாடு தொழிலாளர் சங்கம் இணைந்து முற்றுகை போராட்டம் நடத்தினர். இதில் ஏம்பல் ஊராட்சியில் உள்ள மேல்நிலைப் பள்ளிக்கு சொந்தமான சர்வே இடத்தை அளந்து அத்து காட்ட கோரி மனு கொடுத்தும் இதுவரை காட்டவில்லை என்றும், மேலும் ஓக்கூர் பகுதியில் எந்தவொரு செல்போன் நெட்வொர்க்கும் கிடைக்கவில்லை எனவும், இதனால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் படிப்பு வீணாகுவதாகவும், மேலும் பொதுமக்கள், வியாபாரிகள் கடும் அவதிப்படுகின்றனர் என்றும், நரிக்குடி பகுதியில் குளத்தை ஆக்கிரமித்து தனிநபர் உள்ளார், அதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் சமாதான கூட்டத்திற்கு அழைத்து இன்னும் ஒரு வாரத்தில் அனைத்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி பொதுக்குழு கூட்டம் மாநில பேரவை துணைத் தலைவர் மதன் பாலன் தலைமையில் நடைபெற்றது. மண்டல தலைவர் அண்ணாதுரை, பொருளாளர் ரவி, துணை பொதுச் செயலாளர் ரோஷன்குமார், மண்டல துணைத் தலைவர்கள் ராஜி, வேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விளாத்திக்குளம் கிளை துணை செயலாளர் மீனாட்சி சுந்தரம், மோகன், ஜெயசீலன் ஆகியோர் வரவேற்றனர். இந்த கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் தினத்தில்
போக்குவரத்து பணிமனை அனைத்து கிளைகளிலும் கட்சி கொடியேற்றி போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடுவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளான அனைத்து பணிமனை கிளைகளிலும் சீனியாரிட்டி ஷெட்யூல் போட வேண்டும், போக்குவரத்து துறை SST அனைத்து அதிகாரிகள், தொழிலாளர்கள், நிர்வாக பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் விளாத்திக்குளம் கிளை பொருளாளர் லட்சுமணன், வள்ளியூர் கிளை தலைவர் சதீஷ் பாபு, கட்டபொம்மன் நகர் கிளை செயலாளர் முருகானந்தம், தூத்துக்குடி கிளை பத்மநாதன், வசந்தகுமார், திருச்செந்தூர் கிளை மூர்த்தி, சரவணன், கார்த்திக் ராஜா, திசையன்விளை கிளை இசக்கியப்பன், சாத்தான்குளம் கிளை ராஜப்பா, தென்காசி கிளை மதிகண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கட்சி, அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி திருநெல்வேலி மண்டலத்தின் சார்பாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திலே பேரவை காப்பாளர் அன்பிற்குரிய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் MP அவர்களின் பிறந்த நாள் ஆகஸ்ட் 17 கொண்டாடப்பட இருக்கிறது. அனைத்து கிளைகளிலும் தொழிலாளர்களுக்கும் மற்றும் பொதுமக்களை சந்தித்து இனிப்பு வழங்கி கொண்டாடிட இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அதேபோல் அனைத்து கிளைகளிலும் சீனியாரிட்டி ஷெட்யூல் போட வேண்டும், SC மற்றும் ST அதிகாரிகள் மற்றும் தொழிலாளர்கள், நிர்வாக பணியாளர்களுக்கு முறைப்படி பதவி உயர்வு வழங்க வேண்டும், SC ST அதிகாரிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு குற்றப்பத்திரிகை கொடுத்து அவர்களின் பதவி உயர்வு பாதிக்கும் வகையில் பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழரின் பிறந்தநாளை முன்னிட்டு 62 பேர் ரத்த தானம் வழங்கினர். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் AC பாவரசு கலந்து கொண்டு ரத்த தான முகாமை தொடக்கி வைத்தார். இதில் நகர செயலாளர் கோமு மணிமாறன், நகர துணை செயலாளர் கடம்பூர் அருள், நகர துணை செயலாளர் அன்பழகன், அரவிந்த், ஆரோன் மாணிக்கராஜ், கராத்தா பாண்டியன், ராஜ்குமார், மாறன், ராஜசேகர நாராயணன், வெங்கடேசன், பொன் தென்னரசு, ஓளலூர் முகிலன், கல்வாய் மாரி, பெருமாப்பட்டு நல்லூர் செல்வம், மன்னிவாக்கம் சரவணன், சீதாராமன், தியாகு, சிலம்பு, பாபு, அருண், தமிழ்வாணன், சிறுத்தை வேலு, கருநீலம் சுதாகர், ராஜேஸ்வரி, ராமச்சந்திரன், தினேஷ், சாமுவேல், ரகு, வெங்கடேசன், பரதி, அலெக்ஸ், தங்கம், வருண், பிரேம், விடுதலை தேவா, ஏர்வே மூர்த்தி, பிரேம், வீரகணேஷ், தாமரை செல்வன், வாசு, கோபு மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கீழ்வெளியூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெள்ளாறு மேற்கு ஒன்றியம் சார்பில் VCக தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரண பொருட்கள் வழங்கும் விழா தெள்ளாறு மேற்கு ஒன்றிய செயலாளர் தசரதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக VCக மண்டல துணை செயலாளர் மேதா ரமேஷ் மாணவர்களுக்கு பேனா, பென்சில், நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கிறிஸ்துவ பேரவையின் மாநில துணை செயலாளர் மூவேந்தன், தொகுதி துணை செயலாளர் வீரமுத்து, பஞ்சமி நில மீட்புக் குழு மாவட்ட அமைப்பாளர் விநாயகம், ஒன்றிய துணை செயலாளர் செந்தில், முருகன், மணிகண்டன், ரஞ்சித், தேசூர், பேரூராட்சி செயலாளர் பிரபாகரன், தாமு, முனுசாமி, அஜித், ராமு, மகேஷ் மற்றும் ஏராளமான பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயற்குழு கூட்டம் தேனி மற்றும் திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழரின் பிறந்தநாளை முன்னிட்டு 200 ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேஷ்டி சேலைகள் வழங்கப்படும் என்றும் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண் பெற்றதற்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அக்டோபர் 2 மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு கூட்டத்திற்கு கட்சி நிர்வாகிகள் தனது குடும்பத்துடன் மற்றும் கட்சி மகளிர் அணியினர் திரளாக வரும்படியும் நகர மற்றும் ஒன்றிய பேரூர் முகாம்களில் மறுசீரமைப்பு மற்றும் கொடைக்கானல் அண்ணா சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கொடைக்கானலிலிருந்து வத்தலக்குண்டு வரை மலைப்பகுதியில் உள்ள வளைவில் தடுப்பு சுவர்கள் தாழ்வாக இருப்பதால் விபத்துகள் ஏற்படுகிறது என்றும் தடுப்பு சுவர்கள் உயரமாக அமைத்து தர வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மேல் நாரியப்பனூர் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் உள்ள ஆதி திராவிடர்கள் வசிக்கும் பகுதியில் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொடியேற்றப்பட்ட நிலையில் மீண்டும் அதனை புதுப்பித்து எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கம்பம் புதுப்பித்து கட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஈடுபட்டபோது அங்கு வந்த கிராம நிர்வாக அலுவலர் கொடி கம்பம் நடக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டது. மேல் நாரியப்பனூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் நிர்வாகிகள் உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் முறையிட்டதன் பேரில் உடனடியாக மேல் நாரியப்பனூர் கிராமத்தில் முகாம் நிர்வாகிகளை அழைத்துக் கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் சத்யநாராயணனிடம் தங்களுடைய கோரிக்கை மனு அளித்தனர். இதனையடுத்து மனுவை பெற்றுக்கொண்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் சத்யநாராயணன் சம்பந்தப்பட்ட வருவாய் அதிகாரியிடம் பேசி உடனடியாக கொடிக்கம்பம் நடுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன், சின்னசேலம் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் பழனிசாமி, மாநில மருத்துவமனை நிர்வாகி மஞ்சுநாதன், மாவட்ட ஓவியரணி அமைப்பாளர் தனசேகரன், ஓகையூர் தலித் ஏழுமலை, ஆட்டோ ஏழுமலை, மேல் நாரியப்பனூர் முகாம் நிர்வாகிகள் சுரேஷ், அந்தோணி, சத்யராஜ், சரவணன், விஜய், அருண் பாண்டியன், திருமாவளவன், அறிவு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகா அலுவலகம் எதிரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அந்தியூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை தங்கராசு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஒன்றியம் முழுவதும் உள்ள முகாம்களின் கொண்டாடுவது குறித்தும், ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது குறித்தும், பள்ளி மாணவ மாணவியருக்கு பேனா, பென்சில் உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் அம்மாப்பேட்டை ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி தலைமையில் சஞ்சய், சவுந்தரராஜ் ஆகியோர் கட்சியில் இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு கட்சி துண்டு போர்த்தி வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் அந்தியூர் தொகுதி செயலாளர் வெற்றி செல்வன், மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் சுரேஷ் செங்கோடன், ஒன்றிய பொருளாளர் துரைவளவன், ஒன்றிய துணை செயலாளர் லட்சுமணன், பேரூர் செயலாளர் அன்பு, மகளிர் அணி ஸ்டெல்லா, அம்பேத்கர் மக்கள் இயக்க மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கண்ணன், தங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,